ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஜஸ் ஹாபீஸ். இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பட்டர் நான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மைதா மாவு 1 கப், ஈஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிணையறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் ஈஸ்ட்டில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிக்குவோம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வதவதன்னு இருக்கணும். கொஞ்சமாக அதில் சர்க்கரை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும், அது ஆக்டிவேட் ஆகிடும். அந்த ஈஸ்டெல்லாம் கரைஞ்சி மேலே ஒரு ஆடை மாதிரி வந்து நிற்கும், அதுதான் ஆக்டிவேட் ஆனதாக அர்த்தம். மாவு பிசைறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். மைதா மாவு சேர்த்துக்குவோம். ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் இப்படி தான் இருக்கும். இதை ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சி வச்சுக்குவோம். மாவை இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இது ஒரு 1.5 மணி நேரம் மூடி போட்டு வைக்கணும். ஏன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி மாவு நல்லா பொங்கி வரும். இது மாதிரி டைட்டாக மூடி வைக்கணும். இல்லைன்னா ஈரத்துணி போட்டு கவர் பண்ணி கூட வைக்கலாம். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை எல்லாத்தையும் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி லைட்டாக பிசைஞ்சு வைக்கணும். இப்போது நல்லா பெரிய உருண்டையாக ஒன்று எடுத்துக்குவோம். 2 கை நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உருட்ட முடியும். அதை உருட்டி நம்ம சப்பாத்தி கட்டையில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்காமல் லைட்டாக ஜென்டிலாக மேலாப்பில் அப்படியே உருட்டி எடுத்தால் போதும். அது ஷேப்லெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஈவனாக நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அந்த தவாவில் எடுத்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். டென் செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இது மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்திருக்கும். இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். பட்டர் நானுங்கிறதுனால நம்ம வெண்ணெய் நிறையவே சேர்க்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம்.
இப்போ எப்படி நல்லா ஈவனாக வெந்திருக்கு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். இது வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். மூணே வரல எவ்வளோ சாஃப்டாக பன்னு பிக்கிற மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். விடுற பார்த்தீங்களா, பன்னு பார்க்குற மாதிரியே இருக்குது. ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ஈவனாக சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.